அவளை அழைத்து கொண்டு போயினார். அதை போய் அவ பார்த்துக்கிட்டே இருந்து மகிழ்ச்சி தொல்லுது பொங்குது. அவர் சொன்னா, அநேக மீன்களை பிடிச்சிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டாலாம். இயேசு போய் எடுத்துக்கோன்னு சொன்னாரா. போய் அவன் எல்லா மீனும் கையில பிடிச்சா. அங்க பாருங்க, ரெசிஸ்டன்ஸே கிடையாது. மீன் துள்ளி ஓடுறது அங்க ஓடுறது அப்படிலாம் கிடையாது. ஓடி போய் எல்லாத்தையும் எடுத்தாங்க. மீன்களை கொண்டு வந்து கரையில போட்டாங்க. அவைகள் துள்ளுது துள்ளுது துள்ளுது. இப்ப பார்த்தா கொஞ்ச நேரத்துல ஷாவ போகுது. ஆனா துள்ளிக்கிட்டே இருந்துச்சு, சாகவே இல்லையா. ஆச்சரியமா இருந்ததா. அவன் இயேசுவை பார்த்து கேட்டானா, ஏன் ஆண்டவரே இந்த மீன்கள் எல்லாம் சாவலையே? அப்ப அவர் அவளை பார்த்து சிரிச்சுட்டு சொன்னா, பரலோகத்துல மரணமே கிடையாது. செல்லமா அதான் சொல்லுது பைபிள். மரணம் இங்க முதலாவது மரணம், இரண்டாவது மரணம் முடிஞ்சு போகுது. There is no death in heaven. அவ போய் அங்க அழகழகான பூக்களுடைய கோட்டத்தை குறிச்சு, தோட்டங்களை குறிச்சு, ரோஜா தோட்டம், கோல்டன் ரோசஸ், கோல்டன் ஆப்பிள்ஸ் தோட்டங்களை குறிச்சு எழுதியிருக்காங்க. சொல்ற ஒரு பூ போய், ஆண்டவரே அந்த பூ எடுத்துக்கிட்டு கேட்டாரு. போய் எடுத்துக்காச்சு. ஓடி போய் அந்த பூவை பிடிச்சி இழுத்தானா. அது வரவே இல்லையா. அவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. இந்த பூவை பிக்க வர மாட்டேங்குது. ஏசாமி ஏன் இது வரல? அவர் சொன்னாரா, இங்க எதுவுமே பலாத்காரமா எடுக்கிறது இல்ல, நீ போய் கேளையா சொன்னார். பூவே வா சொன்னாலும் அது அப்படியே கையில வந்து விழுந்து. நீங்க எல்லாம் கேட்டா இதெல்லாம் கட்டுக்கதை ஓடுறான் மோகன் சிங் நினைச்சுக்கீங்க. பரலோகத்துக்கு போய் பார்க்கலாம். சினிமாக்காரன் சொல்றதெல்லாம் கேட்கிற, அரசியல்வாதி சொல்றதெல்லாம் கேட்கிற, இன்னும் நம்முடைய ஊழியக்காரங்க சொல்ற சில கட்டுக்கதை எல்லாம் கேட்கணும். பரலோகத்தை குறிச்சு சொன்ன மேட்சணும். இதெல்லாம் இப்படி பைபிள்ல எழுதி இருக்குதா? இவர் செய்யறதெல்லாம் பைபிள்ல எழுதி இருக்கிறத செய்யறாரு. இவர் சாப்பிடறதெல்லாம் பைபிள்ல எழுதி இருக்கிறத சாப்பிடுறாரு. இவர் வாழ்க்கையெல்லாம் பைபிள் பிரகாரம் ஒழுங்கா இருக்குது. Shut up your nonsense. பரலோகத்தில் மரணம் இல்லை, அங்கே இலைகள் விழுவதில்லை. அங்க தொடப்பட்டை எடுத்து அவனும் பெருக்கிறது இல்ல. ஏன்னா இலைகள் விழுறது இல்ல. எங்க வீட்டுல முதல்ல காலையில கண்ணு காத்தவனே என் மனைவி இல்லைன்னா வேலைக்காரி வந்து வீட்டை பெருக்கணும். ஏன்னா உழுந்த இலையெல்லாம் பெருக்க வேண்டியதா இருக்கு. ஆனா பரலோகத்துல அந்த வேலை இல்ல. ஒரு இலைகளும் விழுவதில்லை. வாசிங்க பிரதர். அவர்களின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுடைய கனி கெட்டு அங்க கெடுறதே இல்லை. நோ ராட்டன்னஸ். அங்கே கனிகள் கெடுவதில்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர், அவைகளுக்கு பாய்கிற தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து, தேவனுடைய பரிசுத்தமான ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருப்பான். அங்கதான் புதுசு 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 சோத்திரம் சொல்லுங்க. பரலோகத்துல எல்லாம் புதுசு, பேச்சு புதுசு, பாட்டு புதுசு. பரலோகத்துல தேவ தூதர்கள் பாடிக்கிட்டே இருக்காங்களா. There is always music and songs in heaven. இந்த சமயத்துல நான் என்னுடைய ஜெப அறையில இருப்பேன். திடீரென்று ஒரு சாங் வந்து என்ன மூடும். எனக்கு தெரியும் பரலோகமும் எனக்கும் லிங்க் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனாலும் சரி, பரலோக வீட்டுல ஒரு ஆட்டமும் பாட்டு ஜெப அறையில போடி ஆடுவேன். ஒரே பாட்டு, ஒரே லைனை கூட நான் பலமுறை, ஒருவேளை 1/2 மணி நேரம் கூட பாடி இருப்பேன். பொங்கி வழியும் பாரு சந்தோஷம். என் கண்கள் இருந்த ஆனந்த கண்ணீர் வழியும், என் சரீரம் எல்லாம் வேர்த்து வடியும். ஓ glory, what a glorious experience. பரலோகத்துல ஓயாம பாட்டியா, ஓயாம பாட்டு. அந்த பெல்ல சொல்றா, அங்க பாட்டு ஒவ்வொன்றும் புதுசு புதுசா இருக்குது. புதிய பாடல் 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 பாடுறாரு பாதரு, அதான் புதிய பாடல். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நம்ம எப்பவுமே தோத்திரம் செய்வேன், அதை விட்டா வேற பாட்டு வர மாட்டேங்குது நம்ம வாயில. மற்ற பாட்டு, சினிமா பாட்டு புதுசு புதுசா பாடுறதுக்கு நமக்கு வாய் வந்துருது. ஆனா இயேசுவை குறித்து பாடுற பாட்டெல்லாம் தெரியாதியா, அதெல்லாம் தெரியாதியா. In heaven there is songs. புதுசு. அங்கே மாதாந்தோறும் புதிய கனிகளை இந்த விருட்சங்கள் கொடுக்கிறது. விருட்சங்கள் புது கனிகள். நம்முடைய வாழ்க்கையில் புது கனி உண்டா? ரட்சிக்கப்பட்டிருக்கே, ஏதாவது ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கையா? உன் ஆலயத்துக்குள்ள ஒரு புதிய ஆத்மாவை கொண்டு வந்திருக்கிறாயா? சாப்பாட்டுக்கு நீங்க கூட்டு வந்திருப்பீங்க போகிற வரவங்கள சொந்தக்காரங்கள. ஒரு ஆத்மா நரகத்துக்கு போகிற ஆத்மாவை தப்பி வைத்தது உண்டா? உன் வாழ்க்கையில புது கனி உண்டா? இது வரணும்னா அந்த புதிய நதி நமக்குள்ளே பாயணும். அந்த புதிய ஜீவ நதி நமக்குள்ளே புறப்பட்டு ஓடணும். ஓட ஓடதான் புது ஆத்மாக்களை நாம் கொண்டு வர முடியும். சோத்திரம் சொல்லுங்க. ஹalleluya. வாசிங்க. அவைகளின் கனிகள், அவைகள் கனிகள் புசிப்புக்கும், புசிப்புக்கு, அவைகளின் இலைகள், அவைகளுடைய இலைகள் அவிழ்த்ததுக்கு மெடிசன். ஆங்கிலத்துல மெடிசன், தமிழ்ல அவித்ததுக்குன்னு தூய தமிழ்ல போடுறாங்க. அவித்ததுக்குன்னா மருந்துக்கு உபயோகமா இருக்கிறது. ஹalleluya சொல்லுங்க. பரலோகத்துல எல்லாம் இருக்குது, நமக்கு தேவையானது எல்லாம் இருக்குது. It's all there in heaven. அதனாலதான் இந்த
ஐஸ்வர்யவான் செல்றேன். கவனிச்சிங்களா? நான் தான் செய்தி. எங்கெல்லாம் நான் சுத்தினாலும் கடைசியில் அங்க வந்துருவேன். ஐஸ்வர்யவான் செல்றாரு, ஐயோ ஆபிரகாமே, ஆபிரகாமே, எப்ப நான் படுற பாடு உனக்கு தெரியலையா? நாக்கு இழுத்துட்டு போகுது, நாக்கு இழுத்துட்டு போகுது. சொட்டு தண்ணி கிடைக்கலையா? இங்க நம்ம ஊரே மேல போடுது. மழை பெய்யலனால தண்ணி இல்லைனால கொஞ்சமா கிணத்தடி பொழாடி தண்ணி அடிக்குது. அங்க சொட்டு தண்ணி கிடையாது. சொல்றான், லாசரு மடியில் இருக்கிறானே, அவனுடைய விரல அந்த தண்ணியை தொட்டு என் நாவல வைக்க சொல்ல. கேட்டிருக்கீங்களா அந்த கதைய? சொல்றாருல, விரல தொட்டு, ஏன் விரல தொட்டு நாக்கல வைக்க சொன்னார் தெரியுமா? பரலோகத்துல என்ன தண்ணி இருக்கு? ஜீவ தண்ணீர். சோதரம் சொல்லுங்க. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதுகிறே. அந்த ஜீவ தண்ணீர் ஆவியானவரே எனக்குள்ள வாரும், எனக்கு ஒரு தொட்டு வைங்க, நாங்கள் தொட்டு வைக்க சொல்லுங்க. ஏன் தெரியுமா? ஒரு சொட்டு தண்ணீர், ஒரு சொட்டு தண்ணீர் அவனுடைய தாகத்தை போக்கிவிடும். Anything from heaven, பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு சின்ன துளிர், ஒரு சின்ன அவலம், ஒரு சின்ன வல்லமை, ஒரு சின்ன பிரசன்னம், ஒரு சின்ன வார்த்தை, ஒரு சின்ன மகிமை வாழ்க்கையை மாற்றிவிடுமையா? Anything from heaven, just a spark is enough. சொல்ற ஒரு டிராப், ஒரு டம்ளர் எடுத்து ஊத்து சொல்லுங்க. ஒரு சொட்டு தண்ணி. எனக்கு தெரியும் இங்க நெருப்புல வாதித்து துன்பத்தில வேதனையில அவதிப்படு புண்ணெல்லாம் உடம்பெல்லாம், இப்ப இவன் உடம்பெல்லாம் புண்ணு இருக்குது, இவன் உடம்பெல்லாம் அழுகி போயிருக்கு. காரணம் நெருப்புல வெந்திட்டு இருக்கான். இப்ப சொல்றான், ஒரு சொட்டு தண்ணீரை நாக்கல வைக்க சொல்லு, அதுல ஜீவன் உண்டு, என் சரீரம் ஆரோக்கியப்படும். அதுதான் மறைமுகமா கேட்கிறான். ஒரு சொட்டு, ஒரு சொட்டு நதி நம்முடைய நாவல இருக்குமானால் நம் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள், பூலோகத்துக்கோ பாதாளத்துக்கோ சொந்தக்காரர்கள் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சொட்டு கேட்கிறான் பாருங்க, ஞானமா கேட்கிறான். ஒரு சொட்டு எடுத்து நாக்குல வைக்க சொல்லு, ஏன்னா இங்க இருந்து அங்க டிரான்ஸ்பர் ஆயிடலன்னு. ஒரு சொட்டு நதி, நானும் பரலோக நதியில குளிச்சிருக்கேன், நான் நாக்குல வந்துடுச்சு கொடுங்க அப்படி கேட்டுருவான். ஞானமா சொல்றாரு ஆபிரகாம். ரொம்ப ஞானம்பா நீ. உனக்கு தெரியுமா, அங்கிருந்து இங்க வரணும் நீ ஆசைப்பட்டாலும், எனக்கு மனசு இருந்தாலும் நீ வர முடியாது. பெரிய பிளவு இருக்குது உனக்கு எனக்கு மத்தியில. பரலோகத்துல என்ன இருக்கு? வேதம் சொல்லுகிறது. தானியேல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போமா? தானியேல் 7:10. சீக்கிரம் வாசிங்க. அக்கினி நதி. சாதாரண நதி மாத்திரம் இல்ல, ஜீவ தண்ணீர் உள்ள நதி மாத்திரம் இல்ல, அக்கினி நதி அங்கிருந்து பாய்ந்து ஓடுகிறது. தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து 9ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, தேவனுடைய சிங்காசனம் எப்படி இருக்கு, அதுல வீட்டு இருக்கிறவர் எப்படி இருக்கிறாருன்னு போட்டிருக்கு. அங்கிருந்து அக்கினி நதி பாய்கிறது. நான் யூசுவலா கடைசி நாள் கூட்டத்துல அக்கினி குறித்து தான் பேசுவது உண்டு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் எனக்கு இந்த செய்தி கொடுத்தாலும் அதுல அக்கினி வந்துருச்சு. தேவனுடைய பரலோகத்துல என்ன இருக்கு? அக்கினி நதி. ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் இந்த அக்கினி இருக்குதோ அங்கெல்லாம் விடுதலை உண்டு. எங்கெல்லாம் இந்த அக்கினி பாயுதோ அங்கதான் எழுப்புதல் உண்டு. எங்கெல்லாம் இந்த அக்கினி இறங்குதோ பிசாசுகள் அலறும். That is the power of fire. வேற என்ன இருக்கு பரலோகத்துல? வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். உங்களுக்கு எங்க வீடு இருக்கு சொல்லுங்க? எங்க இருக்கு? பரலோகத்துல என்ன இருக்கு? இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல்
எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். அந்த நாடு நான் சுதந்தரிப்பேன் அப்படின்ற ஒரு பரிசுத்த வாட்டி பாடியிருக்கேன். என் பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. யோவான் 4:2 சொல்லுது, நான் பரலோகத்துக்கு போகிறேன், போய் உங்களுக்காக வாசஸ்தலங்களை ஆயத்த பண்ண போகிறேன். அவைகளை ஆயத்த பண்ண வந்து நான் உங்களை என்னோடு கூட இருக்கும்படி அழைத்து கொண்டு போவேன். ஆமா சொல்றீங்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பரலோகத்துல என்ன இருக்கு? நம்முடைய வீடு அங்க இருக்கு. நீ இங்க வீடு கட்டுறியோ இல்லையோ, கடல்ல வீடு முழுகி போச்சோ, எவனா ஏமாத்தி எடுத்துட்டானோ, சில பேர் இருக்காங்க ஏழைங்க வீடை பட்சிக்கிறதுக்குன்னு விட்டு கொடுக்காதே ஏமாத்திடுவான். இல்லை கொஞ்சம் காசை கொடுத்து பின்னால எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்குவான். ஜமீனா இருந்தா சுத்தமா ஒன்னும் இல்லாம பண்ணிடுவான். ஐயோ ஐயோ என் வீடு போச்சேன்னு அழுவோம். இல்ல சில மதியினத்து நிமித்தம் குடிகார கனவு இருந்தானா, சரியா சுகமோகமா வாழற மனைவி இருந்தாலும் வீடை கடமானம் போட்டு இஷ்டத்தையும் வாழ்ந்து போயிடுவாங்க. கடைசியில வீடு இல்லாம ஒண்ணும் இல்லாம ரோட்ல நிப்பாங்க. ஐயோ எங்க வீட்டுல மழை கூரை ஒழுகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்லாத இருக்கியா, பரவாயில்ல, பரலோகத்துல வீடு உண்டு. இதாவே நமக்கு கட்டுறாரு, இயேசுவே நமக்காக கட்டிக்கிட்டு இருக்காரு. அதான் வேதம் சொல்லுது, நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு. சோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற என்ன இருக்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 11:19 வெளிப்படுத்தின விசேஷம் 15:5 வேதம் சொல்லுகிறது, பரலோகத்திலே தேவ ஆலயம் உண்டு. இந்த சாயல போல இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு தேவாலயம் இருக்கு. அப்படி ஒரு தேவாலயம் இருக்கு. நான் சின்ன பையனா இருந்தபோது, எனக்கு ஒருவேளை 5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். I was very small. எனக்கு அந்த நிகழ்ச்சி தான் ஞாபகத்தில் இருக்கு. ரொம்ப சின்னவனா இருக்கும்போது மிகவும் வியாதிப்பட்டு இருந்தேன். நான் பிறக்கும் போதே வியாதியோடு பிறந்தேன். என் தாயார் நானும் மரித்து போயிடுவேன். எனக்கு முன்னால என்னுடைய அண்ணன் மரிச்சிட்டான். ஆகவே நானும் மரிச்சிருவேன் நினைச்சு என்னை அப்பவே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணாங்க. பிறக்கும் போதே இன்னைக்கு அந்த மாதிரி பிறக்கும் போதே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண பிள்ளைங்களாம் ஊழியத்தில் இருக்குது. சோத்திரம் சொல்லுங்க. சில பேர் என் பிள்ளை டாக்டர் ஆகணும், பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளைய பெரிய சினிமா நடிகை ஆகணும், அதுக்குன்னு பேர் வைக்கிறான், சினிமாக்காரன் பேரிய. ஆனா என் தாயார் என்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணாங்க. அப்பவும் இந்த வியாதி என்னை விட்டு போகல. 40 நாட்கள் நிறைந்த பயனாய் குழந்தையா இருக்கும் போது மரணத்துக்கு அண்மையாய் வந்தேன். டாக்டர் கொஞ்ச நேரம் டைம் கொடுத்தேன். உன் பிள்ளை பொழைச்சிக்கிட்டா இந்த டைம்குள்ள பொழைச்சிடும், இல்லைன்னா போயிடும். என் தாய் கண்ணீரோடு முழங்கால நின்று அழுதார். அப்படி அழுகிற தாயினுடைய பிள்ளைகள் எல்லாம் நானும் பார்த்திருக்கேன், என் வாழ்க்கையில என்னையும் பார்த்திருக்கேன். நீ அழுகிறாய் உன் பிள்ளைக்கு? சில பேரு இஷ்டம் போல பிள்ளை இருக்கட்டும் சாப்பிட்டோம் இருக்கட்டும், என் பிள்ளை எப்படியாவது வரட்டும், ஆலயத்துக்கு வருதா, அதை பத்தி கவலைப்பட மாட்டேன், அது எங்க சித்தினாலும் கவலைப்பட மாட்டேன். கட்சியில வந்து ஐயா என்ன மெதிக்குது, என்ன உதைக்குதுன்னுவா. நீ உன் பிள்ளைக்காக அழுது உண்டா? உன் பிள்ளைக்காக நீ அழுது உண்டா? தகப்பனே, தாயே, அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் கைவிட்டுருவார். நீ அழுவாயானால் பிள்ளையை கர்த்தருடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து வளர்ப்பதற்கு, அவருக்கு வளர்ப்பதற்கு நீ உன்னுடைய நேரத்தை, உன் காலத்தை நீ அதற்கென்று செலவிடுவாயானால் அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். 5 வயது இருக்கும். ஒரு நாள் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். திடீரென்று எனக்கு தெரியல, இப்பதான் தெரியுது ஆவி பிரிஞ்சது. திடீரென்று நான் உயர போய்கொண்டே இருந்தேன். போயிட்டே இருக்கேன், வேக வேகமா வானத்தை நோக்கி. I know I am flying high. பறக்கிறதுன்னு சொல்ல மாட்டேன், அது பாட்டுக்கு போகுது. புல்லட் ஸ்பீட்ல, ராக்கெட் ஸ்பீட்ல மேல 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 போகுது. எங்க போறதே தெரியல. சந்திரன், அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் தெரியுது, அதையெல்லாம் தாண்டி உள்ள போகுது. திடீரென்று பார்த்தேன், ஒரு பிரகாசமான இடம், மிகவும் பிரகாசம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக, ஏறக்குறைய 45 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை சொல்றேன். அங்கே பார்க்கும்போது என்னோடு கூட என்னை போலவே குட்டி குட்டி பிள்ளைகள் பறந்து வருது. குட்டி குட்டி ஏஞ்சல்ஸ், குட்டியா இருக்கும். பெரிய பெரிய ஏஞ்சல்ஸ் எல்லாம் ரொம்ப பாக்குறேன். குட்டி குட்டி ஏஞ்சல்ஸ் என் கூட சேர்ந்து அவங்க பறந்து வர்றாங்க, சுத்தி சுத்தி பறந்து வர்றோம். திடீரென்று என் கண்ணுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஆலயம், மகிமையான ஆலயத்தை பார்த்தேன். அப்பதான் நினைச்சேன், நம்ம அநேக தேவாலயங்கள் பழைய காலத்துல வெள்ளக்காரங்க கட்டியிருந்த ஆலயங்களை பார்க்கும்போது, சில சமயத்துல டெலிவிஷன்ல வெளிநாடுகள் இருக்கிற ஆலயங்களை பார்க்கும்போது இதை பார்த்துதான் கட்டினாங்களோ
அதே போலவே கூரைகள், அதே போலவே கூடாரங்கள், அதே போல மணிக்கூண்டுகள், இப்படி எல்லாம் பிரமாண்டமா இப்படி இருக்க. அதே போலவே ஒரு ஆலயத்தை நான் அங்க பார்த்தேன். ஆலய வாசல் திறந்திருந்து, ஆலய ஜன்னல்கள் திறந்திருந்தது. அதுக்குள்ளே போகணும் என்று மிகவும் வேகமாய் நான் உள்ளே பிரவேசித்தேன். என்ன அறியல, அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக் இட் இஸ் ஹேப்பனிங். என்னால நான் தான் செய்யணும்னு நினைக்கல, நடந்துட்டு இருக்குது. வேகமா போகும்போது அந்த குள்ள வரும்போது அந்த கதவு டமால் மூடிடுச்சு. ஒரே துக்கம் எனக்கு. ஐயோ, ஆலய வாசல் மூடிடுச்சு, ஆலய வாசல் மூடிடுச்சு. திடீரென்று எண்ணம், பக்கத்துல எல்லாம் ஜன்னல் இருக்குது, அப்படி போலான்னு போனேன். அப்படியே பறந்து வேகமா பறந்து அந்த ஜன்னல் வழியா ஒரு ஜன்னல், அடுத்த ஜன்னல், அடுத்த ஜன்னல், ஒவ்வொரு ஜன்னலாய் மூடிக்கொண்டே இருந்தது. ஒரே ஒரு வாசல் இருந்துச்சு, இதுக்குள்ளையாவது பிரவேசித்தோம் நினைச்சிட்டு வேகமா பறந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் அதுவும் டமால் மூடி நின்னது. ஒரே துக்கம். அந்த 5 வயசுல இதெல்லாம் எப்படிதான் எனக்கு கற்பனை வந்துச்சோ, யோசனை வந்துச்சோ எனக்கு தெரியல. I still remember anything from God will last. தேவனிடத்திலிருந்து வருகிற எதுவும் மறைந்து போவாது. இன்னைக்கு அநேக சொப்பனம் பார்த்தேன், தரிசனம் பார்த்தேன், 2 நாள் படுத்து மறந்துடுவான். தேவனிடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு காரியமும் சாகும் வரைக்கும் உனக்கு இருக்கும் கண் முன்னால. தேவன் சொன்ன வார்த்தைகள் சாகு வரைக்கும் அழியாது, நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் அவைகள். அந்த கதவு மூடினவனே இருதயம் சோர்ந்தது. எல்லா கதவும் மூடிடுச்சு, உள்ள போக முடியலையே. அப்போ ஒரு சத்தம் கேட்டது, ஆங்கிலத்தில் கேட்டது, நாட் நோ, இப்போ இல்ல, நாட் நோ. அடுத்த வினாடி எந்த ஸ்பீட்ல வந்தனோ தெரியாது. I was inside my body. அடுத்த நாள் காலையில எழுந்தோடனே எங்க அம்மா மேல எனக்கு ரொம்ப பிரியம். என் தாயின் இடத்துல ஓடி போய், மாமா ஒரு காயம் சொல்ல, ஒரு சொப்பனை பார்த்தேன், பயந்துட்டியாடா அப்படி கேட்டாங்க. ஏதோ பேய பார்த்துட்டேன், ஏதோ யானையை பார்த்துட்டேன். ராத்திரில தொத்திட்டு வரும் பார்த்தீங்களா, சில பேர் யானை விரட்டும், பேய விரட்டும், மாடு விரட்டும், சில பேருக்கு மாடு விரட்டு, எருமாடு விரட்டுதான். நான் சொன்னேன், இல்ல நான் பார்த்த காட்சியை சொன்னேன். என் தாய் புரிந்து கொண்டார்கள். அவங்க முகம் மலர்ந்தது. ஏன் தெரியுமா? என் பையன் இப்ப சாக மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு அவளுக்கு. நாட் நோ. நான் வாஞ்சிக்கிறேன். இன்னைக்கு இந்த பரலோகத்தை குறிச்சு நான் இந்த செய்தி எடுக்கும் போது அநேகர், நான் என்னுடைய செக்ரட்டரி, என்னோட மகன், அநேகாரங்க இந்த புக் எடுத்து வாசி, அந்த புக் எடுத்து வாசி, அதுல என்ன எழுதிருக்குன்னு சொல்லி நான் எழுத ஆரம்பிக்கும் போது என் மனசு சொல்லிச்சு, ஆண்டவரே என்னைக்கு நான் வருவேன் இந்த மகிமையான தேவனுடைய பரலோகத்துக்குள்ள, என்னைக்கு என் ஆத்மா பிரவேசிக்கும். What a joyful day that would be. தேவனுடைய பரலோகத்திலே மகிமையான ஆலயம் இருக்கிறது. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, அங்கே ஆராதனை இருக்கிறது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஹalleluya. அங்கே ஆலயம் மாத்திரம் இல்ல. வாசிங்க தம்பி, சீக்கிரம் வாசிங்க. 8:5. அவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கு நிழலுக்கும் ஒத்தி இருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட எல்லாமே காண்பிக்கப்பட்ட மாதிரியே. பரலோகத்தில் இருக்கிறதெல்லாம் நிஜம், பூலோகத்தில் இருக்கிறதெல்லாம் நிழல். இட்ஸ் a shadow, that's a substance. அது நிழல், அது நிஜம். பூலோகத்தில் இருக்கிறது நிழல். பரலோகத்தில் இருக்கிற ஆராதனை மாதிரியே பூலோகத்திலே செய்யப்பா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஹalleluya, ஹalleluya. I know I am preaching good today. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தானியேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம். 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்க நியாய சங்கம் உண்டு, ஆலோசனை சபை. பரலோகத்துல எதையுமே கர்த்தர் தானே செய்யறதில்லை. அவர் நான் செய்ய நினைச்சதை தன்னுடைய ஆலோசனை சங்கத்தை கூப்பிட்டு அவர் பேசுறார். 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தானியேல்ல அழகா எழுதிருக்கு, வாசிங்க. அக்கினி நதி அவர் சந்தையிலிருந்து புறப்பட்டு 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்திருந்தது. என்ன உட்கார்ந்துச்சு? நியாய சங்கம். சகோதரன் காலம் சென்ற சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். தேவனாய கர்த்தர் அவரை முழு நேர ஊழியத்துக்காக அழைத்த பொழுது அவர் சொன்னார், ஐயா என்ன ஊழியத்தை நான் இப்பவுமே ஊழியம் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், முழு நேர ஊழியத்தை கூப்பிடாதீங்க. இந்த கிழிஞ்சு போன பை, தேஞ்சு போன செருப்பு, கிழிஞ்சு போன கொடையை எடுத்துன்னு ஊழியம் செய்யறாங்களே, அந்த ஊழியம் எல்லாம் நான் செய்ய மாட்டேன். இந்த 5 ரூபாய் 10 ரூபாய் வாங்கிட்டு ஊழியம் செய்யணும்ன்ற வாழ்க்கை அந்த காலத்துல அப்படி இருந்துச்சு. இந்த காலத்துல ஊழியக்காரங்க அப்படி இல்லை, கர்த்தர் வைத்து தான் வச்சிருக்காரு. அந்த காலத்துல கிழிஞ்சு போன
பையி ஜோல்னா பையின்னு சொல்லுவாங்க. கிழிஞ்சு போன ஜோல்னா பையி, கொடை கிழிஞ்சு போன கொடை, தேஞ்சு போன செருப்பு, ஜிப்பா போட்டுட்டு கிழிஞ்சு போன ஜிப்பா போட்டுட்டு நான் ஊழியம் செய்ய மாட்டேன் சொன்னாராம். அப்ப கர்த்தர் சொன்னாரா, எப்பா அப்படிலாம் அவனை வைக்க மாட்டேன். அவங்க எல்லாம் ஏன் அப்படி இருக்காங்கன்னா, அவங்கள நான் ஊழியத்துக்கு அழைக்கல, அவங்களே நான் ஊழியம் செய்யறேன்னு வந்துட்டாங்க. நான் அழைத்தவர்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறேன். சோத்திரம் சொல்லுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பரலோகத்துல என்ன நடக்குது, என்ன இருக்குதுன்னு தெரியணும். கர்த்தர் ஒருவனை ஊழியத்துக்கு என்று அழைப்பாரானால் அவனுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் அவர் நடத்துவார். இன்னைக்கு காலையில ஒரு போதகர் என்னோட பேசிட்டு இருந்தார். நான் அவரை கேட்டேன், ஊழியம் செய்றீங்களா பிரதர், உங்க தேவைகள் சந்திக்கப்படுதா? அவர் சொன்னாரு, தேவைக்கு மிஞ்சி எங்களுக்கு வருது, தேவைக்கு அதிகமா. நான் சொன்னேன், கர்த்தர் உங்களை அழைத்தார் என்றது இதுதான் உறுதி. சோத்திரம் சொல்லுங்க. ஏறக்குறைய 13 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு என்னை முழு நேர ஊழியத்துக்கு அழைத்தார். நான் சொன்னேன், ஆண்டவரே நான் வரமாட்டேன், நல்ல சம்பாத்தியம், எனக்கு கை நிறைய காசு. என் மனைவி சொல்ற சம்பளத்தை வாங்கி போய் கொடுத்தா, ஏப்பா இன்னைக்கு சம்பள நாளா, போன மாசம் சம்பளத்துல பாதி சம்பளம் கவர்ல அப்படியே இருக்குதுப்பா. இப்படி வாழ்ந்த ஒரு நாட்கள், கை நிறைய பாசு, 50 ரூபாய் நோட்டை என் பாக்கெட்ல வச்சா அது எனக்கு கௌரவ குறைவுன்னு சொல்லி 50 ரூபாய் ரோதுக்கு கீழே எதையும் வைக்க மாட்டேன், 50 ரூபாயா வைக்க மாட்டேன். அப்படி இருந்த ஒரு நாட்கள் ஆண்டவர் முழு நேரம் ஊழியத்துக்கு அழைத்தார். ஆண்டவரே வரமாட்டேன், நோ 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 நோ, நான் இப்போ ஊழியத்துல தான் இருக்கேன், எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், ஒரு குறை இல்ல, நான் வரமாட்டேன் அப்படி சொன்னேன். அப்ப கர்த்தர் என்ன பார்த்து கேட்டார், இயேசு அழைக்கிறார், ஊழியத்தில் நீ வேலை செய்யும் போதே உன்னை இவ்வளவு மேன்மையா நான் வச்சிருப்பேனா? இயேசு கிறிஸ்துவாக எனக்கு நீ ஊழியம் செய்யும் போது எவ்வளவு மேன்மையாய் உன்னை வைப்பேன் என்று சொன்னார். அந்த வார்த்தைக்கு நான் அடிபணிந்தேன். அன்னையிலிருந்து என்ன வரைக்கும் ஒரு குறை இல்லையா? சோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் சமயத்தில் நினைச்சு ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். கண்கள் அழுந்து, கண்கள் இருந்து கண்ணீர் ஓடும். ஏன்னா என் தேவையை அவர் யோசிச்சு நான் நினைக்கிறதுக்கு முன்னால அவர் கொடுத்துருவாரு. எனக்கு இது தேவை வருது, நான் மறந்துருப்பேன், அவர் வந்து சொல்லிட்டு எங்களை கொடுத்துட்டு போவாரு. ஒரு நாளும் குறையில்லை. கர்த்தர் அழைத்தா குறையில்லை. டிஜிஎஸ் தினகரன் சொன்னாரா, ஆண்டவரே என்னால முடியாது. கர்த்தர் சொன்னாரா, இல்ல சரி என்ற ஒரு ஊழியத்துக்கு ஒத்துக்கொள்ளும் போது ஒரு பெரிய அப்பாயின்மெண்ட் ஆர்டர். சோத்திரம் சொல்லுங்க. உலகத்துலதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இல்ல, பரலோகத்துல அப்பாயின்மெண்ட் ஆர்டர். பேர் ஊரு எல்லாம் போட்டு இவருடைய ஊழிய என்ன மாதிரி ஊழியம், என்ன பேர் எல்லாம் நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட அடிச்சு அவர் கையில கொண்டு வந்து ஆலோசனை சங்கம் உட்கார்ந்து இருக்க எல்லாரும் தீர்மானம் பண்ணி இவர் கையில் கீழே இயேசு கிறிஸ்து ஜீசஸ் கிரைஸ்ட் சைன் போட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவர் கையில கொடுத்தாராம். கை தட்டுங்க தேவனுக்கு. இத கூட சில பேர் அதெல்லாம் சும்மா கதைன்னு, நீ கதைன்னு சொன்ன கதையவே விட்டுட்டு, ஆனால் உண்மையிலே நடந்த சம்பவங்கள். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. பரலோகத்துல என்ன இல்ல, என்ன இருக்குதுன்னு சில காரியம் சொன்னேன். பரலோகத்துல என்னப்பா இல்ல, அங்க இல்லாத காரியம் சில உண்டு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். 22:5. அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. அங்கே விளக்கம் கிடையாது, சூரியனுடைய வெளிச்சமும் கிடையாது. அப்புறம் தேவனாகிய கர்த்தரே அவர்களில் பிரகாசிப்பார். தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். சோத்திரம் சொல்லுங்க. பரலோகத்துல விளக்கு கிடையாது, பெருசுனாலும் ஊத்துவானா, கரண்டும் கொடுக்குவானா, டீசலும் ஊத்துவானா. அப்ப கொஞ்ச நேரம் ஒன்னா கூட டீசல் ஊத்தி தான் ஆகணும். நோ டீசல், நோ எலக்ட்ரிசிட்டி, நோ ஃபியூல். கிருஷ்ணால ஊத்துவானா, பெட்ரோல்ல ஊத்துவானா, டீசல் ஊத்துவானா. அங்கே விளக்கு கிடையாது, சூரியனுடைய வெளிச்சம் கிடையாது, அங்கே ராக்காலம் இல்லை, நோ ஸ்லீப். சோத்திரம் சொல்லுங்க. ராத்காலம் இருந்ததானே தூக்கம் வரும். சில பேர் பகல்லே தூங்குறவங்க உண்டு, சில பேர் ராத்திரியும் தூங்குறவங்க உண்டு, சில பேர் நின்னுட்டே தூங்குறவங்க உண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் நேர்முழங்கால நின்று ஜெபம் பண்ணிட்டு போனாங்களாம், அவர் தூங்கினே இருப்பார் நேர்முழங்கால. அது எப்படிதான் நின்று கூட தூங்கலாம், நேர்முழங்கால நின்னா கால் வலிக்கதா, அது எப்படிதான் தூங்குறாங்க. சில பேர் தூக்கத்துக்குன்னு பிறந்தவங்க. பரலோகத்துல தூக்கம் இல்லை, ஏன்னா ராக்காலம் இல்லை. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆமா, 21-23. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க, நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. இல்லை, தேவனுடைய மகிமையை அதை பிரகாசிப்பித்தது. சொல்லுங்க. இரண்டாவது
வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா வேதம் சொல்லுது, அங்கே சாபம் இல்லை. அங்க என்ன இல்ல? அங்க ராக்காலம் இராதுன்னு போட்டிருக்கு. 3ஆம் வசனம், இனி ஒரு சாபமும் இராது. நோ கர்ஸ். சாபமே இல்லாத ஒரு தேசத்துக்கு போறோம். இன்னைக்கு இங்கே சாபத்தை முடிச்சுங்க. ஒரு மகிமையான தேசத்துக்கு போகிறோம், அங்க சாபம் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீரில் ஊற்றண்டெடுக்க நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். நான் திருப்பி என் சப்ஜெக்ட் வந்துடுறேன். லாசரு ஐஸ்வர்யவான். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் ஆசீர்வாதனை பார்த்து சொல்லுறாரு. ஐஸ்வர்யவானை பார்த்து ஆபிரகாம் சொல்ற வார்த்தை என்ன சொல்றது தெரியுமா? வேதம் சொல்லுது, நீ பூமியில் இருக்கும் போது மிகவும் சந்தோஷமா இருந்த. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன், அதாவது லாசரு, தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். பாதாளத்தில் வேதனை உண்டு, பரலோகத்திலே தேற்றுதல் உண்டு. சோத்திரம் சொல்லுங்க. பரலோகத்தில் என்ன உண்டு? தேற்றுதல். தேற்றிடும் தெய்வமே அப்படி பாடுறமே, அங்க தேவன் தேற்றுகிறவராய் இருக்கிறார். அங்கே தேற்றுதல் உண்டு. பரலோகத்திலே தேற்றுகிற தேவன் நமக்கு உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பல ஆண்டுகள் முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் வாசிச்சேன். ஒரு குறிப்பிட்ட தேவ மனுஷன், அவர் ஒரு குறிப்பிட்ட பெண்ணை அறிந்திருக்கிறார். அந்த பெண்மணி கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவள். அநேக பாடுகள், குடும்பத்திலே பாடு, புருஷனால் பாடு, பிள்ளைகளால் பாடு, அவளுடைய ஊழியத்திலே பாடு, அவள் வேலை செய்யற இடத்துல பாடு, அநேக பாடுகளை அனுபவித்தாள். ஆனாலும் இயேசுவை விடல. ஆமா சொல்லுங்க, இயேசுவை விட்டுறாதீங்க. என்ன பாடு வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும், ஆண்டவர் பின்னால போ. இயேசுவின் பின்னு போக துணிந்தேன் அப்படி சொல்லுவோம். இயேசு பின்னால போங்க. வேற இயேசு விட்டுட்டு வேற பின்னால போயிடாதீங்க. இயேசு பின்னால போக. அந்த பெண்ணுடைய வாழ்க்கை, ஒரு நாள் அவள் மரித்தாள். இந்த ஊழியக்காரருக்கு கர்த்தர் அந்த பெண்ணுடைய மரணத்தையும் அவளுடைய மரணத்துக்கு பிறகு நடந்த சம்பவத்தையும் காண்பித்தார். அவள் மரித்த உடனே தேவதூதர்கள் வந்து அவளை கொண்டு போனார்கள். ஒரு மனுஷன் மரித்தானால் அவனை கொண்டு போகிறதுக்கு அநேக காரியம். சிலருக்கு தேவ தூதர்கள் வருவார்கள், சிலருக்கு ரதங்கள் வரும், சிலருக்கு குதிரைகள் வரும், சிலருக்கு காலம் சென்ற முன்னே அவளுடைய காலம் சென்ற புருஷன், மனைவி, அப்பா, அம்மா. சில பேர் சொல்லுவாங்க, எங்க அப்பா வந்து கூப்பிடுறாரு, எங்க அம்மா வந்து கூப்பிடுறாங்க, என் அண்ணன் வந்து கூப்பிடுறாங்கன்னு சொல்றாங்களே. இப்படி சம்பவிக்கிறது உண்டு. சிலருக்கு ஊழியக்காரர்கள் எலியா வருவார், எலியா வருவார், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் வந்து கூட்டிட்டு போவாங்க. சில பேருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இறங்கி வருவார். தனக்கென்று வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தன்னுடைய ஜீவனை முடிக்கும்படிக்கு காத்திருக்கிற சில பேருக்கு இயேசுவை இறங்கி வருவார். வேதம் சொல்கிறது, அவரை வந்து கூப்பிட்டு போவார். சோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் மரித்த பிறகு ஒரு நாள் காலம் சென்ற தினகரன் ஐயா அவர்கள் அவரை பார்த்து பேசினாராம். பரலோகத்துல பவுலை பார்த்து கேட்டாராம், உன் சாவு முடிவு எப்படி இருந்துச்சு? அப்ப சொன்னாங்க, என்னை ஒரு நாள் நான் என் சிறைச்சாலையில இருந்தேன், என்னை வந்து கூட்டிட்டு போனாங்க வான்னு சொல்லி. அதுக்கு முன்னுமே எனக்கு தெரியும் நான் சாக போகிறேன். ஏன்னா அவருடைய புத்தகத்துல எழுதிட்டாரு, நான் பாலமணியா, இதோ நான் பானபலியாய் வார்க்கப்பட போகிறேன். பானபலினா கழுத்து வெட்டப்பட்டுச்சுன்னு அர்த்தம். பானபலியாய் வார்க்கப்பட போகிறேன். இப்போ ஒருத்தர் வந்து கூட்டிட்டு போனா, நான் தைரிய மாதிரி அங்க போனா அந்த இடத்துல ஒருத்தர் பெரிய பட்டாக்கத்தி பெருசா இருந்துச்சு, பல பல பலன்னு மின்னிட்டு இருந்துச்சு. இவரை கொண்டு போய் கையை கட்டி காலை கட்டி அந்த இதுல படுக்க வச்சாங்க கழுத்து. அப்போ அந்த கத்தி அவன் ஓங்கினான். அடுத்த நிமிஷம் கழுத்துல விழப்போகுது. இந்த கத்தி விழுறதுக்கு முன்னால இயேசு கிறிஸ்து வந்து அவர் பவுலுக்கு முன்னால நின்றாராம். இயேசுவை பார்த்து புன்முறல் பூத்தார். அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் இயேசுவோடு அவர் கடந்து போயிட்டார். அவர் திரும்பி பார்த்தாராம். அவருடைய சரீரம்
கழுத்து தலை வெட்டப்பட்டதாய் கீழே விழுந்து உருண்டு கொண்டிருந்தது. ஆனால் ஒரு வேதனை இல்லை. இயேசுவின் பக்கத்தில் அவர் நின்று கொண்டிருந்தார். அவருடைய மரணத்தை குறித்து சொன்னதாக அந்த புத்தகத்தில் எழுதி இன்சைட் இன்டு ஹெவன், இந்த புத்தகம் பரலோகத்தின் நுழைவுன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்சைட் இன்டு ஹெவன் இங்கிலீஷ்ல அந்த பரலோக தரிசனம் என்ற புத்தகத்தில் ரொம்ப அழகா எழுதி இருக்கிறார். ஒரு நாள் சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் மரித்து போனதை செய்தி எனக்கு வந்தது. தேவ சமூகத்தில் போய் விழுந்தேன். ஆண்டவரே அவரை கொண்டு போகக்கூடாது, ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு, போகக்கூடாதுன்னு சொல்லி தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருந்தேன். திடீரென்று கர்த்தர் எனக்கு என் கண்களை திறந்து விட்டார். அந்த சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் இருந்த அந்த மருத்துவமனைக்குள்ளே என்னுடைய ஆவி கடந்து போனது. என் கண்கள் பார்த்தது எல்லாவற்றையும், அவரை சுற்றி அவர் படுக்கையில இருந்ததையும், அவரை சுற்றிலும் அநேக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வைக்கப்பட்டிருந்ததையும், மருத்துவமனையில என்னெல்லாம் இருக்கும், அது அப்போலோ மருத்துவமனை எவ்வளவு என்னெல்லாம் வைக்கணுமோ எல்லாம் வச்சிருந்தேன். எவ்ரிதிங் வாஸ் கனெக்டட் டு ஹிம். அவருடைய மரணம் சம்பவிக்க நேரத்தில் நான் பார்த்து கொண்டே இருந்தேன். திடீரென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து சமூகத்தில் நின்றார். அப்பதான் தெரியும் இயேசு வந்துட்டார் அவரை கூட்டிட்டு போறதுக்கு. ஆமென் சொல்லுங்க. What a joy to be a Christian. எவ்வளவு சந்தோஷம் இயேசுவுக்காய் வாழ. அவரே வந்து கூட்டிட்டு போவார் நம்மள. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. நம்மை தேற்றுகிறதுக்கு இந்த பெண்மணி செத்த உடனே தேவதூதர்கள் வந்து அவரை கூட்டிட்டு போனாங்க. பரலோகத்துக்கு போனோடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எழுந்து நின்றார். இவள் மெய் மறந்து பரலோக காட்சிகளை பார்த்துட்டு ஒன்னொன்னையும் பார்த்து இயேசுவை பார்த்தவனே ஓடி போய் அவருடைய பாதத்துல விழுந்து கெட்டியா இருக்க பிடிச்சிட்டான். இயேசுவின் பாதத்தை பிரிச்சுட்டு அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஓ, இந்த ஒரு நிமிஷம் எனக்கு போதும். இத்தனை காலம் நான் பட்ட பாடுகளுக்கு, உபத்திரவங்களுக்கு, வேதனைகளுக்கு இந்த ஒரு நிமிடம், ஒரு நொடி பொழுது எனக்கு போதும். இதுக்கு ஈடு இணையே இல்லைன்னு சொன்னாங்க. ஆமென் சொல்லுங்க. இத்தனை கால பாடுகள் ஒரு நொடி பொழுது நம்மை விட்டு நீங்கும்படி, அல்லது அந்த பாடுகளுக்கு இணையில்லாத ஒரு மகிழ்ச்சிக்குள்ளே பிரவேசிக்கிறோம். இணையில்லாத ஒரு தேவனுடைய பாதத்துல போய் விழுந்து அவரை வணங்க போகிறோம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பிரியமானவர்களே. ஹalleluya. எப்பா பெரிய செய்தி. I am finishing. எல்லாத்தையும் சொன்ன போதுமா? பரலோகம் எப்படி இருக்குது, பரலோகத்துல என்ன இருக்குது, பரலோகத்துல யார் இருக்கா எல்லாம் சொல்லிட்டேன். இப்ப நம்ம போனோம் இல்ல, போனோமா போவா? போனோம். யாரு போவா? இதான பெரிய கேள்விக்குறி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசித்தால் இதே ஐசைவான் லாசர் கதையை சொல்றேன். 30ஆம் வசனத்துல பாருங்க. அப்படி அவன் சொல்றான், அதற்கு அவன், அப்படி அல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்துக்கு போனால் மனம் திரும்புவார்கள். என்ன செய்யணும் சொல்லுங்களேன்? மனம் திரும்பணும். பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். செய்கிற அநியாய கிரியைகளை விட்டு மனம் திரும்பணும். சகிப்பிக்கப்பட்ட கிரியைகளை விட்டு மனம் திரும்பணும். ரெண்டு வெண்டாட்டியை விட்டு மனம் திரும்பணும். குடியை விட்டு, வேசித்தனத்தை விட்டு, உபச்சாரத்தை விட்டு, அநியாயத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பணும். அவிசுவாசத்தை விட்டு மனம் திரும்பணும். நேற்று சொன்னது போல பகை, கசப்பு, வைராக்கியம் இதெல்லாம் விட்டு மனம் திரும்பணும். இயேசுதான் தெய்வம். இயேசுவின் பின்னால போவேன். இயேசு எனக்கு போதும். ஆண்டவரே உன் பின்னால வருவேன். என் பாவத்தை மன்னியும், நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன். இயேசு எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் சொன்னாரே, அப்படி இயேசுவை நமக்குள்ள ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினால் பரலோகம் நமக்கு தான். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹalleluya. மனம் திரும்பி இருக்கீங்களா? இல்லைன்னா இன்னைக்கு அது மனம் திரும்புங்க. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. எப்போ நமக்கு மரணம் வரும் தெரியாது. எப்போ இயேசு நம்ம வந்து கூட்டிட்டு போறாரு தெரியாது. ஆயத்தமா இருப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, வேத பாரகர் பரிசேயருடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமா இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே பரலோகத்துக்கு பிரவேசிப்பான். அல்லது அதுக்கு மாறாக என்னை நோக்கி கர்த்தாவே 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 என்று கூப்பிடுகிறவன் போக மாட்டான். ஆண்டவரே ஆண்டவரே என்ன பரலோகத்துக்கு கூட்டி போங்க, ஆண்டவரே நான் பரலோகத்துக்கு வரணும், நான் செத்தா பரலோகத்துக்கு வரணும், நீ ஜெபம் பண்ணா கர்த்தாவே கர்த்தாவேன்னு கத்தினாலும் பரலோக ராஜ்யம் நமக்கு கிடையாது. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி நாம் செய்வோமானால் ஸ்தோத்திரம் சொல்லுங்க.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் வருவாங்க, பிரதர் ஜெபம் பண்ணி சொல்லுங்க பிரதர், இந்த 2 பொண்ணு 3 பொண்ணு எனக்கு பையனுக்கு பார்த்துருக்குறோம், எனக்கு எந்த பொண்ணுன்னு மாத்து கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்க சொல்லுவாங்க. ஜெபம் பண்ணி கத்தர் காட்டுற ஒரு பொண்ணை சொன்னா அடுத்த 2 வாரம் 3 வாரம் பொறுத்து சத்தமே வராது. என்ன சத்தம் வரலன்னு பார்த்தா 2 மாசம் பொறுத்து திடீர்னு பார்த்தா 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க. அப்ப இந்த பொண்ணப்பா நான் சொன்னதுன்னு கேட்டா, இல்ல பிரதர் சொல்லாதுங்க, இது வேற பொண்ணு, அது நீங்க சொன்னதுல இல்ல, அந்த பொண்ணு இல்ல. ஏன்பா அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணதானே கத்தர் சொன்னாருன்னு. ஆமா பிரதர், எங்க அம்மா அவங்க ரொம்ப கொஞ்சமா டவுரி கொடுக்கறாங்க, இவங்க பைக்கும் கொடுக்கறாங்க, 1 லட்சம் ரூபாய் ரொக்கமும் கொடுக்கறாங்க, 100 பவுன் நகையும் போடுற. ஏன் இப்படி சீரியஸா பாக்குறீங்க? நம்ம மாதிரி பயமா இருக்கு. இப்படிப்பட்டவன் போக மாட்டான். நீ நகை வாங்குறத பத்தியோ பணத்தை வாங்குறத பத்தியோ நான் பேசல. தேவன ஒரு காரியம் கேட்டுட்ட, நீ செய்யறது இன்னொரு காரியமா இருந்தா, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்யாதவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். எப்பா கடைசி வந்துட்டேன். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16 இருந்து 26 வசனத்தை வாசினா, தேவனுடைய கற்பனைகளின்படி செய்கிறவன் ஒருத்தர் கேட்ட, ஆண்டவரே நித்திய ஜீவனுக்குள் நான் பிரவேசிக்க நான் என்ன செய்யணும்? கர்த்தர் சொன்னார், இந்த மாதிரி 10 கட்டளை இருக்குதுப்பா, இந்த செய்ய தேவனாய கர்த்தர் ஒருவரை ஆராதனை செய்ய, அவர் உண்டு, வேற தெய்வம் உனக்கு வேணாம், உன் சகோதரன் உன்னை நேசிக்கிறது போல ஒரு சகோதரனை நேசி, புறனை நேசி, எல்லாம் சொன்னார். அவையெல்லாம் நான் கைப்பிடிச்சிருக்கிறேன். கற்பனைகளின்படி செய்கிறவன் பரலோகத்துக்குள் பிரவேசிப்பான். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31 இருந்து 46 வசனத்தை வீட்டுல போய் வாசிங்க. நான் கொஞ்சம் குழு கொடுக்கிறேன். 2 கூட்டத்தாரை குறித்து வேலை சொல்லுது. கர்த்தர் சொன்னார் இவர்களை பார்த்து, நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் வியாதியாயிருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், நீங்க என்னை பார்த்து தேடி வந்தீங்கப்பா. ஆண்டவரே, இவையெல்லாம் நான் எப்ப செஞ்சேன்? நீங்க என்னைக்கு பசியா இருந்தீங்க? நீர் என்னைக்கு வஸ்திரம் இல்லாது இருந்தீர்? நீர் என்னைக்கு வியாதியா இருந்தீர்? நீர் என்னைக்கு நீங்க காவல் இருந்தீர்? மிகவும் சிறியவர்களாகிய இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர். சோத்திரம் சொல்லுங்க. எப்படிப்பட்டவர்கள் எங்க போவாங்க? கேட்டுச்சா செய்யுங்க. கடைசியா மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகவிட்ட குழந்தை. இன்னைக்கு சண்டை போட்டுக்கோ, நாளைக்கு ஒன்னா சேர்ந்துக்கும். பெரியவங்க தான் சார் வரைக்கும் கட்டையில போனாலும் அந்த வீட்டு பக்கமா கூட்டிட்டு போவாதேன்னா, செத்துட்டு பேர் கூட அந்த வீட்டு பக்கமா போனா போகக்கூடாது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் வாழைமனா இருக்கும் போது ஒரு டாக்டருமா அவங்க சொன்னாங்க, என் இடது கால கூட உன் வீட்டு வாசல மெரிக்காத, இடது கால கூட வீட்டு வாசல. இப்படிப்பட்டவங்க இன்னைக்கு பரலோகத்துக்குள்ள போவாங்க. வேதம் சொல்லுது, நீ மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டா. சின்ன பிள்ளை இப்ப சண்டை போட்டுக்கும், அப்புறம் பார்த்தா 2 கூடிமே, 2 விளையாட, 2 கோலி அடிக்கும். கேட்டுச்சா கேட்கலையா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. யோவான் ஸ்நானகன் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இயேசு பிரசவம் பண்ணினார், மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, பரலோகம் நம்முடையதே. சொல்லுங்க ஆமான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாக்கியமான தேசத்துக்குள்ள நாம் போவ தேவன் நமக்கு கிருபை புரிவாராக. வல்லமை 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 அதிசய அற்புதங்கள் இது செய்யணும், அதிசய அற்புதங்கள் இது செய்யணும். வல்லமை 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 அதிசய அற்புதங்கள் இது செய்யணும், அதிசய அற்புதங்கள் இது செய்யணும். வல்லமை 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 வல்லமை
அதிசய அற்புதங்கள் இங்கே செய்யணும். அதிசய அற்புதங்கள் இங்கே செய்யணும். வல்லமையை இறங்கணும், வரங்கள் நிரப்பணும். வல்லமையை இறங்கணும், நிரப்பணும். இடங்கள் அதிரவுட்ட அக்கினி இறங்கணும். இடங்கள் அதிரவுட்ட அக்கினி இறங்கணும். வல்லமை 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 அதிசய அற்புதங்கள் இங்கே செய்யணும். அதிசய அற்புதங்கள் இங்கே செய்யணும். வல்லமை 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 அதிசய அற்புதங்கள் இங்கே செய்யணும். அதிசய அற்புதங்கள் இங்கே செய்யணும். பேய்கள் ஓடவுந்த அக்கினி நிரம்பணும். நோய்கள் மறைந்திடவுந்த நல்லமை இறங்கணும். பேய்கள் ஓடவுந்த அக்கினி நிரம்பணும். நோய்கள் மறைந்திடவுந்த நல்லமை இறங்கணும். மந்திர கட்டுகள் இங்கே ஒழியணும். மந்திர கட்டுகள் இங்கே ஒழியணும். சத்தானின் கோட்டைகளை தகர்த்தெறியணும். சத்தானின் கோட்டைகளை தகர்த்தெறியணும். வல்லமை 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 அதிசய அற்புதங்கள் இங்கே செய்யணும். அதிசய அற்புதங்கள் இங்கே செய்யணும். அற்புதங்கள் இங்கே செய்யணும். அதிசய அற்புதங்கள் இங்கே செய்யணும். பட்சிக்கிற அக்கினி நீங்க பலமாயிரக்கணும். பரிசுத்தமாக்கி வந்த தலங்கள் இறப்பணும். அக்கினி நீங்க பலமாயிரக்கணும். பரிசுத்தமாக்கி வந்த தலங்கள் இறப்பணும். ஆவியில் இருந்ததாக ஜெபிக்க உதவணும். ஆவியில் இருந்ததாக ஜெபிக்க உதவணும். அந்தகார வல்லமைகளை இன்றே நோக்கணும். அந்தகார வல்லமைகளை இன்றே நோக்கணும். வல்லமை 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 இங்கே செய்யணும். அதிசய அற்புதங்கள் இங்கே செய்யணும். அதிசய அற்புதங்கள் இங்கே செய்யணும். ஜெபிக்கும் போதெல்லாம் தேசங்கள் நடுங்கணும். எழுப்புதல் எழுப்பிடல்கள் தேசத்தில் எழுப்பணும். ஜெபிக்கும் போதெல்லாம் தேசங்கள் நடுங்கணும். தேசத்தின் நாட்டுகள் எவர்களுடையனும். தேசத்தின் நாட்டுகள் எவர்களுடையனும். தேசங்களே சுவை இங்கே காரணம். தேசங்களே சுவை இங்கே காரணம். வல்லமை 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 வல்லமை
பரிசுத்தமாக்கி வந்த பலத்தை நிரப்பணும். பசிக்கிற அக்கினி நீங்க பலமா இறங்கணும். பரிசுத்தமாக்கி வந்த பலத்தை நிரப்பணும். அக்கினி நீங்க பலமா இறங்கணும். பரிசுத்தமாக்கி வந்த பலத்தை நிரப்பணும். பசிக்கிற அக்கினி நீங்க பலமா இறங்கணும். பரிசுத்தமாக்கி வந்த பலத்தை நிரப்பணும். பசிக்கிற அக்கினி நீங்க பலமா இறங்கணும். பரிசுத்தமாக்கி வந்த பலத்தை நிரப்பணும். பசிக்கிற அக்கினி நீங்க பலமா இறங்கணும். பரிசுத்தமாக்கி வந்த பலத்தை நிரப்பணும். பசிக்கிற அக்கினி நீங்க பலமா இறங்கணும். பரிசுத்தமாக்கி வந்த பலத்தை நிரப்பணும். ஆவியாக ஜெபிக்க உதவணும். 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 அந்த கரவலைகளை இதே தடுக்கணும். அந்த கரவலைகளை இதே தடுக்கணும். வல்லமை 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 வல்லமை
செய்யணும் இதை செய்யணும் இதை செய்யணும் நோய்கள் போய் நோய்கள் இறங்கணும் நோய்கள் மறைந்திடாமல் வன்மை இறங்கணும் பெய்கள் 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 நோய்கள் இறங்கணும் நோய்கள் மறைந்திடாமல் வன்மை இறங்கணும் நோய்கள் மறைந்திடாமல் வன்மை இறங்கணும் பெய்கள் நோய்கள் நோய்கள் மறைந்திடாமல் வன்மை இறங்கணும் பெய்கள் நோய்கள் மறைந்திடாமல் வன்மை இறங்கணும் பெய்கள் நோய்கள் மறைந்திடாமல் வன்மை இறங்கணும் பெய்கள் ஹalleluya மறைந்திடாமல் ஹalleluya பெய்கள் நோய்கள் மறைந்திடாமல் வன்மை இறங்கணும் 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 நோய்கள் மறைந்திடாமல் வன்மை இறங்கணும் பெய்கள் 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 நோய்கள் மறைந்திடாமல் வன்மை இறங்கணும் மாநில கட்சிகள் உடையணும் 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 மாநில கட்சிகள் கோட்டைகளை தகர்த்தெறியணும் வல்லமை 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 வல்லமை
வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை இங்கே செய்யணும் இங்கே செய்யணும் அதிசய அற்புதங்கள் இங்கே செய்யணும் அதிசய அற்புதங்கள் இன்றே செய்யணும் அதிசய அற்புதங்கள் இன்றே செய்யணும் வல்லமையாயிருங்களும் வரங்களால் நிரப்பணும் வல்லமையாயிருங்களும் வரங்களால் நிரப்பணும் இடங்கள் அதிரமுட்ட அன்னில் இறங்கணும் இடங்கள் அதிரமுட்ட அன்னில் இறங்கணும். சரி சார் Give it. Touch! Holy Spirit. Thanks for your glorious touch. Holy Spirit. Hello? Jesus? Jesus. உங்களுக்கு ஜெபி போறேன். எங்க வியாதி இருந்தாலும் உங்க கரங்களை வச்சுக்கோங்க. எங்க வியாதி இருந்தாலும் உங்க கரங்களை வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு விசேஷமான ஒரு அழைப்பு கொடுக்க விரும்புறேன். என் குடும்பம் உடையிற மாதிரி இருக்கு. என் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. புருஷன் மனைவிக்கு மத்தியில சந்தோஷம் இல்லை. நாங்க ஒன்றாதான் வாடுறோம். ஆனா வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை. பிரிஞ்சு போற மாதிரி இருக்கு. இல்ல நாங்க பிரிஞ்சு போற மாதிரியே இருக்கிறோம். வழக்கு இருக்கு. அப்படி யாரும் நீங்க இருந்தீங்கனாலும் ஒரு விசேஷித்த ஜெபத்தை உங்களுக்கு செய்ய விரும்புறேன். This is led by the Holy Ghost. அப்படி இருந்தீங்கன்னா நீங்களும் முன்னால வந்துருங்க. அப்படி இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் முன்னால வந்துருங்க. ஏசு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம். மற்றவங்கெல்லாம் இல்ல, குடும்பம் உடைஞ்சு போற மாதிரி இருக்குதுன்னு சொல்றவங்க இங்க வந்துருமா, இங்க வந்துருமா, முன்னால கம். அப்படிப்பட்டவங்க மாதிரி அந்த ஃப்ரண்ட் லைனுக்கு வந்துருங்க. போ. Thank you, Jesus. Oh God. இவ்வளவு பேரா? Come. Come. இது வியாதிக்கு இல்ல, பிசாசின் பிடியில இருக்கிறவங்களுக்கு இல்ல, குடும்ப வாழ்க்கையில கசந்து போய் உடைந்து போற கர்மா இல்லைங்க இருக்கும். இப்படி வந்துடும் ஆனந்தி. இந்த அம்மா எதுக்கு வந்துருக்க? அதெல்லாம் அப்புறம் தூரம். குழந்தைக்கெல்லாம் அப்புறம் பண்றேன். அடுத்து நான் சொன்னது தானே பாயிண்ட். உனக்கா தானா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை? உனக்கா தானம்மா? இல்லை. என்னுடைய முதலாவது ஜெபம் ஊர்களுக்காக, அதன் பிறகு உங்களுக்காக ஜெபிப்பேன். ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்க எல்லாரும் உங்க கரங்களை உங்களுக்கு நேரம் நீட்டுங்க. நீங்க எல்லாரும் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவன் ஒருவனை அல்லவா படைத்தான், அவரிடத்தில் ஆவி திரளாய் இருந்தது. எதுக்காக ஒருவனை படைத்தான்? பரிசுத்தமான சந்ததியை உருவாக்கும்படிதானே. ஆகவே இந்த குடும்பத்தில் பிசாசு செய்கிற இந்த அலங்கோலங்கள் குடும்பத்தை உடைக்கும்படி, குடும்ப வாழ்க்கையை நாசப்படுத்தும்படி, கணவன் மனைவி உறவை உடைக்கும்படி, குடும்பமாய் வாழக்கூடாதபடிக்கு, உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கும்படிக்கு, தாறுமாறாக்கும்படிக்கு பிசாசு செய்கிற கிரியைகளை இன்றைக்கு நாம் முறியடிப்போம். பாதாளத்தின் சக்திகளை முறியடிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் எங்க இருந்தாலும் இந்த பிள்ளைகளுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஆவியில நிறைஞ்சி ஜெபம் பண்ணுங்க. என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, 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 தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட ஒரு பருதுமையின் கருத்து கண்களை திறந்தவர் அல்லவா? இருந்து கிடந்த அவன் வாழ்க்கைய வெளிச்சத்தை பார்க்கும்படி செய்தது அல்லவா? கர்த்தாவே, நீர் அல்லவா அதை செய்தி. இப்பொழுது உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். இந்த பிள்ளைகள் கருதுகிறார்களே, ஓ என் வாழ்க்கையில வசந்தம் இல்லையே, எங்கள் வாழ்க்கையில நிம்மதி இல்லையே, எங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லையே, நாங்கள் குடும்பமாய் இல்லாதபடிக்கு பிசாசு எங்கள் வாழ்க்கையை உடைத்து வைத்திருக்கிறானே, எங்கள் சந்தோஷத்தை கெடுத்திருக்கிறானே, எங்களை பிரித்து இருக்கிறானே, ஐயோ நான் வாழ விரும்புகிறேன், பிசாசு என் குடும்பத்தை உடைத்து இருக்கிறானே. சில சின்ன காரியங்களுக்காக எங்கள்
எங்கள் குடும்பம் வழக்கில் இருக்கிறது, கோர்ட்டில் எங்க வாழ்க்கை நிறுத்திருக்கிறது. ஆண்டவரை நீர் அல்லவா எங்களை இணைத்து பிசாசுகள் ஆண்டவரை எங்களுக்கு எங்கள் மேல் அதிகாரம் இல்லையே என்று சொல்லி நாங்கள் நம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். இந்த பிள்ளைகளுக்காய் கூப்பிடுகிறோம், இந்த பிள்ளைகளுக்காய் கூப்பிடுகிறோம். பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுடைய சன்னிதானத்துக்குள் உங்களுடைய ஊழியக்காரனாய் உங்களுடைய பரிசுத்த பிள்ளைகளோடு சேர்ந்து வந்து நிற்கிறேன். நீர் எனக்கு கொடுத்த பரிசுத்தாவிய ஒத்தாசையோடு இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, இத்தனை பிள்ளைகள் கதறுகிற சத்தத்தை நீ கேட்கவில்லையா? தேவனே, மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும். இங்க நிற்கிற ஒரு சகோதரிய வாழ்க்கை கூட உடைந்து போகக்கூடாது, ஒரு குடும்பம் கூட உடையக்கூடாது, ஒரு குடும்ப வாழ்க்கை கூட ஆண்டவரே பிசாசினாலோ அடக்குதலினாலோ முறிக்கப்படக்கூடாது, விவாக ரத்து வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த பலவான்களை நாங்கள் கட்டி நரகத்தில் தள்ளுகிறோம். கர்த்தர் கட்டிந்து கொள்வீராக, இந்த குடும்பங்களை இணைப்பீராக, மீண்டும் இணைப்பீராக, மீண்டும் அசத்தத்தை அனுப்புவீராக, மீண்டும் மகிழ்ச்சியை அனுப்புவீராக, மீண்டும் குடும்பமாய் கணவன் மனைவியாய் பிள்ளைகளோடு சேர்ந்து வாழும்படிக்கு தேவன் கிருபை செய்கிறார். வாழ்க்கையை ஆசீர்வதிப்பா, வாழ்க்கையை ஆசீர்வதிப்பா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதி. இயேசுவே இறங்குவீராக. பூலோகத்திலே நரகத்தை அனுபவிக்கிறார்கள், பூலோகத்திலே நரகத்தை அனுபவிக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் மேல் இறங்க. Let the diverse cases be Lord cancelled by our name. இயேசுவின் நாமத்தில் அவைகள் எல்லாமே போகட்டும், அவைகள் ரத்தாகட்டும். சாமி, இந்த பிள்ளைகள் சேர்ந்து வாழும்படிக்கு இருவருடைய மனதையும் கர்த்தர் பக்குவப்படுத்துகிறார். கல்லான இருதயங்களை மாற்றுகிற எங்கள் தேவனுடைய வல்லமை ஆவியானவர் அவருடைய இருதயத்தையும் ஆளுகை செய்கிறார். எந்த காரணத்தால் இவர்களுக்குள்ளே கசப்பு வந்ததோ, பிரிவினை வந்ததோ, இந்த ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்களோ, அந்த காரணத்தை கர்த்தர் இன்றைக்கு மாற்றி போடும். தெய்வீக அன்பு இறங்கி வரட்டும். சிலுவையில் எங்களுக்காய் சிந்தின ரத்தம் அவர்கள் மேல் வளையட்டும். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். பிசாசின் கிரியைகள், மந்திர சக்திகள் இருக்குமானால் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது செயலிழந்து போகட்டும். பிள்ளைகளை நினைத்ததற்காய் கோடா கோடி இப்போது வியாதியஸ்தர்களை ஒவ்வொருத்தரும் மேல கை வச்சுங்க. யாரு எங்க வியாதி இருக்கோ அங்க கைகளை வச்சுங்க. ஏசு உங்களை தொடுவார், ஏசு கிறிஸ்து உங்களை தொடுவார். அவருக்கே அந்த வல்லமை உண்டு, உங்களை விடுதலையாக்கி சுகமாக்குற வல்லமை. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுது கைகளை வைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு பிரியமான பிள்ளைகள் மேல வியாதி இருந்தால் அந்த பிள்ளைகள் மேல கரங்களை வைங்க. என்ன காரியமா இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்க மாட்டேங்க. பரலோகத்தில் வீட்டு இருக்கிறார். அவர் பரலோகத்தில் இருக்கிற தேவன். அவர் பூலோகத்தில் இருக்கிறவர் அல்ல, அவர் பாதாளத்தில் இருக்கிறவர் அல்ல, அவர் பரலோகத்தில் இருக்கிறார். சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர். அவரால் செய்யக்கூடாத ஒரு காரியம் இல்லை. பிரியமானது, இப்பொழுது அவருடைய வல்லமை இறங்கி வர உங்களை அற்புதமாய் சௌக்கமாக்கும், உங்களுக்கு அற்புதங்களை செய்யும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். தங்களுடைய சரீரத்தில் வியாதியோடு, வேதனையோடு, பலவீனத்தோடு, உபத்திரவங்களோடு, கண்ணீரோடு, கவலைகளோடு, தங்கள் பிள்ளைகளுக்காக, தன் புருஷனுக்காக, தன் மனைவிக்காக, தங்களுடைய எதிர்காலத்துக்காக, தங்களுடைய படிப்புக்காக, பிள்ளைகளுடைய படிப்புக்காக, பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிற ஆண்டவரே, மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. ஒவ்வொரு நம்முடைய கரத்தை வைப்பீராக. ஒவ்வொரு வியாதியும் இயேசுவின் நாமத்திலே மறைவதாக. ஒவ்வொரு கட்டுகளும் இயேசுவின் நாமத்திலே மறைவதாக. கேன்சர் கட்டுகள் மறைவதாக. சரீரத்தில் இருக்கிற வலிகள், சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், குதிரை போக்கு இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கு சுகமாவதாக. யூட்ரஸ் இருக்கிற பிரச்சனைகள் சுகமாகட்டும் சுவாமி. காதில் இருக்கிற பிரச்சனைகள், வலது காதில் இருக்கிற பிரச்சனை இயேசுவின் நாமத்திலே சுகமாவதாக. இந்த பிள்ளைகளை சுகப்படுத்தி ஒவ்வொரு குடும்பத்திலும் நன்மை செய்யணும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வசதிகளை ஏற்படுத்தி கட்டுங்க. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு இன்றைக்கு குழந்தையை கொடுக்கிறார். குழந்தை கருவுற்றிருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களையும் நினைக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்கிறார். கர்த்தர் எனக்கு ஒரு சகோதரியை காண்பிக்கிறார். ஒரு குழந்தையை வச்சிருக்கிறேன், ஆனா அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க முடியலையே, எனக்கு பால் இல்லையே என்று நீ வேதனைப்படுகிறார்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இன்றைக்கு உன்னை விடுதலையாக்குகிறது. கர்த்தர் உனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். Receive that healing touch today in the name of Jesus. Maradina hakaladina ma oh radina masakadura. அப்பா, இந்த பகுதியில் ஒரு 3 நாள் கூட்டத்தை நடத்தி தந்தீரை ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை தந்தித்ததுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு காய்ச்சல் நாளைக்காய் ஜெபிக்கிறேன், போதகருக்காய் ஜெபிக்கிறேன், அந்த ஒரு உபதேசியருக்காய் ஜெபிக்கிறேன், கமிட்டி அங்கத்தினருக்காய் ஜெபிக்கிறேன், டிசிக்காய் ஜெபிக்கிறேன், இந்த கூட்டத்துக்காய் உதவி செய்த, சரீர உதவி செய்த, பண உதவி செய்த, ஜெபித்த அந்த ஒரு ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் விசேஷமான எனக்கு இயேசு வேணும், என் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். யாரா இருந்தாலும் சரி, உனக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். கையை மாற்ற உயர்த்து. எனக்கு பாவத்துல இருந்து விடுதலை வேணும், நான் பரிசுத்தமாக்க விரும்புகிறேன், எனக்கு ஒரு புது வாழ்க்கை வேணும்னு சொல்றவங்க யாரா இருந்தாலும் உயர்த்து. இயேசுவே, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. பாவ வாழ்க்கையில இருந்து இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த கரங்களை நீர் பாரும், இந்த கரங்களை பாரும், இவர்களுக்கு புதிய வாழ்க்கையை பாரும். இங்க ஒரு சகோதரி இருக்கிற ஒரு பாவ ஆவி, வயசான ஒரு கிழவின் ஆவி உன்னை அலக்களிக்கிறது நிமித்தம் பாவ இருளில் மாட்டி இருக்கிறது. இந்த இயேசு உன்னை விடுதலை கொட்டுகிறார். உன்னைக்குள்ள இருந்த அந்த ஆவி வெளியே போனதை நான் பார்த்தேன். Thank you Holy Spirit. ஷாதனா நீகாலா பாதினா ஹாத்தோ ரபக்கலா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று இயேசு உன்னை விடுதலையாக்கினார். அதுவரே விடுதலை பெற்ற இந்த பிள்ளையை பத்திரமாய் பாதுகாத்து பிசாசு தீர்வு தொடக்கூடாது என்று ஜெபம் கேட்டதற்காய் கோடி ஸ்தோத்திரம். குழந்தைகள் மேல் கரங்களை வைத்து ஆசீர்வதிப்பீர்கள். எல்லா கனமும் மகிமையும் துதியையும் ஸ்தோத்திரத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.